லைஃப்பில் என்னுடைய முன்னிலைப்படுத்துதலில் எது இருப்பதற்குள் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தாஜிட்ட ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, என்னுடைய வாழ்க்கை குறிக்கோளை நான் எப்படி அமைக்க வேண்டும்? அதற்கு அருமையாக ஒரு பதில் அவர் சொன்னார். எந்த ஒரு குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக, எதை நீ தேடி போவதன் மூலமாக, எதை நீ சாதிப்பது மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார். சார்ஜி மகாராஜ் இதை பற்றி பலமுறை சொல்லியிருக்காரு. இருப்பதற்குள் ஏறணும் அப்படின்னா உலகத்தில் 200 அடியில் உயரத்தில் மலை இருக்குது, 500 அடியில் இருக்குது. ஆனால் சூஸ் பண்ணணும்னா 30,000 அடி 29,000 அடி இருக்கக்கூடிய எவரெஸ்ட்டை சூஸ் பண்ணுவோம். அதுதான் இருப்பதற்குள் ஒரு சாதனை செய்யணும்னா ஒரு இருக்கிறதுக்குள்ள ஒரு பெருசாக பார்க்கும். பெரிதும் பெரிதுகள் பாரதியார் சொல்கிற மாதிரி. அப்படி அதில் ஏறி போகும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஒரு 100 அடி 200 அடி 300 அடி தாண்டினோடனே சில நேரங்களில் சலிப்பு வரும், சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் வரும். நிறைய சாதிச்சிட்டோம். அப்போ நம்ம மேலே பார்த்தா இன்னும் போகிற தூரம் இன்னும் நிறையா இருக்குது, அதை இன்னும் சீக்கிரம் முடிக்கணும், இன்னும் எவ்வளோ நாள் பாக்கி இருக்குன்றது நமக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கி என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு தேவையான முயற்சிகளை நான் செய்து விட்டேனா? அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரியும் பொழுது, அந்த படம் நான் சொன்ன படம் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யாரோடய எனக்கு ஒரு மனக்கசப்பா அன்றைக்கே முடிச்சிருது பெட்டர். இன்றைக்கி நான் எனக்கு மாஸ்டர் ஒரு பங்கு இருக்கா, இன்றைக்கே முடிச்சிருது.